ஹலோ, குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். கூடியாக்கள் இணையறதுக்கு இணைந்து படித்தா நல்லம், உங்களுக்கு நல்லம். திருப்பி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி விடுங்க, மற்ற மற்ற பிள்ளைகளுக்கு இருக்கா சொல்லி விடுங்க, மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க. எல்லாரும் இப்போ கிளாஸஸ், டியூஷன் கிளாஸஸ் இல்லைத்தானே, இப்போ எல்லாரும் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. சந்தர்ப்பம் கிடைக்கிறாக்கள் இணைஞ்சு கொண்டு நல்ல இனி நாங்கள் படிக்க வேண்டி இருப்பது அரியத்தில் கடைசி பகுதியில் இருக்கிறோம். அதுக்கு அதை தொடர்ந்து வில்லைகள் என்ற பகுதி படிக்க வேண்டி இருக்கு. அரியத்தின கடைசி பகுதி இன்னொன்று இருக்கிறோம். அதை தொடர்ந்து வில்லைகள் என்ற ஒரு பகுதி படிக்க வேண்டி இருக்குது. அடுத்தது ஒளியியற் கருவிகள் என்ற பகுதி படிக்க வேண்டி இருக்குது. ரெண்டும் படிச்சிட்டோம் என்றால் உங்களுக்கு இந்த ஒளியியல் என்ற பகுதி நிறைவுக்கு வரும். சரியோ, நாங்கள் நோக்கம் இந்த ஒளியியல் பகுதியை படிப்பது. அது வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் பாடத்தில் ஒரு முக்கியமான பகுதி. போன முறை உங்களுக்கு ஸ்பெக்ட்ரோமீட்டர் கேள்வி வந்தது. 21க்கு அது வராமல் விடலாம். ஆனால் 22க்கு திருப்பி வரலாம். ஆனால் அது சம்பந்தமான வேற கேள்விகள் உங்களுக்கு வரலாம். எஸ்ஏல வரலாம் அல்லது எம்சிக்குள்ள வரலாம். அப்போ உங்களுக்கு படித்து வைப்பது நல்லது என்று விரும்பப்படுது, நல்லதாக இருக்கும். இப்போ நாங்கள் அன்றைக்கு விட்ட பகுதியில இருந்து தொடருவோம். சரி, அன்றைக்கு நான் கடைசியாக பார்த்தது எவ்வாறு விளிவு விலகல் கோணத்தை கணிப்பது என்றெல்லாம் பார்த்துட்டோம். ஒரு கணித்தல்கள் செய்து கொண்டு போகிறோம். அதில் அரிய கோணமே கணிப்பது தொடர்பாக அன்றைய பார்த்து நாங்கள் இன்றைக்கு இந்த விளிவு விலகல் கோணம் கணிப்பது தொடர்பான சில கணிப்புகளை பார்ப்போம். விளிவு விலகல் கோணம் கணிப்பது தொடர்பான சில கணிப்புகள். சரியானே, 2 கணிப்பு செய்ய போறோம். 2 கணிப்பும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா எந்த கணிப்பும் உங்களால செய்ய முடியும். சரியா? அப்ப விளிவு விலகல் கோண கணிப்பு, விளிவு விலகற்கோணம் தொடர்பான கணித்தலை பார்க்க போறோம். சரி, அப்ப நாங்கள் அதுக்கு போகிறதுக்கு முதல் ஒரு கேள்வி எழுதுவோம். ஆய்வுகூடம் ஒன்றில் சோடியம் ஒளிக்கான குறிப்பிடப்பட்ட அரியம் ஏதாவது ஒரு அரியம் குறிப்பிடப்பட்ட அரியம் ஒன்றின் விளிவு விலகற்கோணம் காணும் பரிசோதனையில் மாணவன் ஒருவன் பின்வரும் அளவீட்டு வாசிப்புகளை பெற்றுக்கொண்டான். R1 என்பது கேபிட்டல் R1 என்பது விளிவு விலகல் நிலையில் உள்ள வாசிப்புகளும், R2 என்பது நேர் வாசிப்பையும் குறித்து நிற்கின்றது. அப்ப நாங்கள் R1ஐயும் R2ஐயும் எழுத போறோம். எழுதிக் கொள்ளுவோம். முதலாவது R1. சரி, R1 அதுக்கு V1 வாசிப்பொண்டிருக்கும், V2 வாசிப்பொண்டிருக்கும். சரியா? V1 வாசிப்பு 20 பாகை, 12 டிவிஷன்.
12 கேபிட்டல் டி 12 டிவிஷன். 12 டிவிஷன் என்னென்னா உங்களுக்கு வேணியர்ல பொருந்துற பிரிவு. 20 பாகை 12 டிவிஷன். V2 வாசிப்பு 200 பாகை 28 டிவிஷன். 28 டிவிஷன் V2 வாசி. அப்ப இது உங்களுக்கு இழிவு விலகல் நிலையில் இருக்கிற வாசி. அடுத்தது இரண்டாவது நேர் வாசிப்பு R2 58 பாகை 58 பாகை. நாலாவது டிவிஷன். அடுத்த V2 வாசிப்பு V2 வாசிப்பு 238 பாகை 238 பாகை 238 பாகை. பாகை 12வது டிவிஷன். 12வது டிவிஷன் இவ்வளவு தரம். ஒரு கேள்வி என்னன்னா இழிவு விலகற் கோணத்தை மதிப்பிடுக. இழிவு விலகற் கோணத்தை மதிப்பிடுக. 4 வாசிப்புகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இந்த 4 வாசிப்பையும் பயன்படுத்தி இழிவு விலகல் கோணத்தை மதிப்பிடுக. நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இப்படி குறுக்கால பயன்படுத்தக்கூடாது. R1 நிலையும் R2 இருக்கின்ற ஒத்த வேணியர் வாசிப்புகள் பயன்படுத்தப்பட வேண்டும். இதையும் பயன்படுத்த வேண்டும். இதையும் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்த. இழிவு விலகல் கோணம் கிட்டத்தட்ட 30க்கும் 40க்கும் இடையில வரும் என்று ஓரளவு தெரிஞ்சிருக்க வேண்டும். நாங்கள் செய்த கணக்கில் பாருங்க. இழிவு விலகல் கோணம் 35, 36, 37 அந்த நம்பர் எல்லாம் வந்திருக்குது. இழிவு விலகல் கோணம் எதுக்குள்ள வரும் என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். 30க்கும் 40க்கும் இடையில வரும். அப்ப இந்த பெருமானங்களை நாங்கள் ஒரு வட்டத்தில் குறித்துக் கொள்வோம். நான் அந்த மெத்தட் தான் சொல்லி தந்தேன். நான் அந்த மெத்தட்லயே போவோம். ஒரு வட்டத்தில் குறித்துக் கொள்வோம். வட்டத்தில் குறித்துக் கொள்வோமாக இருந்தால் இந்த பெருமானங்களை குறிப்போம். அப்ப ரன்னளவா குறிச்சா காணும். இடத்துல சைவரை போடுங்க. 20 என்றது இடத்துல இருக்கும். சரியா முழுதும் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெருமானங்கள் ரவுண்ட் ஃபிகர்ஸை குறிச்சா காணும். 20 அவிடத்துல இருக்கும். 58 90 விட குறைவு இடத்துல இருக்கு. ஆகவே அந்த டெலஸ்கோப் திரும்பிய கோணம் என்று வரும் பொழுது இந்த கோணமாகத்தான் இருக்கும். பின்வளை கோணம் எடுக்கக்கூடாது. இந்த கோணம் எடுக்கக்கூடாது. இந்த கோணம் எடுக்கக்கூடாது. சரியா? சரி, இந்த கோணம் நீங்க எடுக்கக்கூடாது. இந்த கோணத்தை எடுக்க வேணுமாக இருந்தால் இந்த கோணத்தை நாங்க D1 என்று போடுவோம். D1 தான் கேள்வி. இப்ப D1 காணும் பொழுது D1 காணுவோம். D1 எப்படி காணலாம்னா கழிக்க வேணும். இந்த கோணத்தை காணணும்னா கழிக்க வேணும். பெருசுல இருந்து சின்ன கழிச்சு விட்டா சரி. ஆகவே இந்த ரீடிங்ல இருந்து இந்த ரீடிங்க கழியும். அப்ப 58 பாகை 4 டிவிஷன் என்று சொன்னா 4 கிளை மைனஸ் 20 பாகை 12 கிளை. 12 டிவிஷன் கிளை ஒரு கிளை, ஒரு டிவிஷன் ஒரு கிளை. இப்ப கழிச்சு விட்டீரண்டா இலகுவாக அப்படியே காணலாம். அப்ப இதுல 4ல 12 போகாது. இதுல இருந்து ஒரு பாகையை எடுத்தோம்னா 64. 64ல 10 போனால் 54, 52 கிளை. 3 பாருங்க. இதுல ஒரு பாகை எடுத்தோம்னா 64. இதுல ஒரு பாகையை இதுல விட்டோம்னால் 64. 64ல 12 போனால் 10 போனால் 54,
10⁻54 மேலதிகமாக 2 போகமாக இருந்தால் 52. இதுல வந்து உங்களுக்கு 57 கிடக்குது. எனவே 37 பாகை 52 கலை. 37 பாகை 52 கலை. இதே போன்று நாங்கள் மத்திய வேணியரை பயன்படுத்தி காணுவோம். மத்திய வேணியரை பயன்படுத்தி காணும் பொழுது அந்த பெருமானங்களை குறியுங்கோ. 200 என்பது 238. அப்ப 238 என்பது 270 விட குறைவு. அப்ப இவ்விடங்கள்ல வரும் 238. அதே போல 200 இவ்விடத்திலாம் வரும். 200 இவ்விடத்திலாம் வரும். எனவே திரும்பிய கோணம் என்பது இந்த கோணமாக இருக்கும். இந்த கோணத்தை இலகுவாக காணலாம். D2 சமன் கழிச்சுட்டா சரி. அப்ப கழிக்கல கூடியிலிருந்து குறைஞ்சதை கழிக்கலாம். 238 பாகை 238 பாகை 12வது கலை மைனஸ் 200 பாகை 28 கலை. இதை கழிச்சு உங்களுக்கு D2 2வது விலகல் கோணம் கிடைக்கப்பெறும். அப்ப இதுல நாங்க ஒன்றை வெளியில் எடுத்தோம் என்றால் 72. இதுல ஒன்றை கொடுத்தா இது 72. 72ல இருந்து 28 கழியும். 72ல 20 போனா 52, 52ல 8 போனா 44 கலை. 44 கலை. கலை. இடத்துல 44 கலை என்று வரும். இதுல 237 கிடக்கு. 237ல 200 போனால் 37 பாகை. சரி, 37 பாகை 44 கலை. இனி நாங்கள் சராசரி டி பெருமானத்தை காணுவோம். சராசரி டி பெருமானத்தை காண்பதற்கு அதான் திருத்த பெருமானமாக கொள்ளப்படும். சராசரி டி பெருமானத்தை நாங்கள் காண்டமாக இருந்தால் அது எப்படி வரும் என்று பார்ப்போம். டி சமன் கேபிட்டல் டி சமன் D1 பிளஸ் D2 கீழ் 2 விலகல் கோண கணித்தல் பெருமானங்களையும் கூட்டி 2ஆல் வகுப்பதன் மூலம் சராசரி பெருமானத்தை கண்டுகொள்ளலாம். இதுதான் திருத்த பெருமானமாக எடுத்துக்கொள்ளப்படும். ஏன் 2 பெருமானங்களும் சிறிது வேறுபாடு என்றால் அந்த நீண்டகால பயன்பாட்டின் பொழுது தொலைக்காட்டியின் அச்சு என்ன செய்யப்படும்? தேய்வுக்குட்படலாம். மையத்தினூடாக செல்லுகின்ற ஒரு அச்சு பெட்டி தான் தொலைக்காட்டி சுத்தப்போகுது. தொலைக்காட்டி நீண்டகால பயன்பாட்டின் போது அதன் அச்சு தேய்வுக்குட்படலாம். இந்த தேய்வு காரணமாக 2 வேணியர் வாசிப்புகளும் சிறிதளவில் வேறுபட்டு காணப்படும். இந்த தேய்வினால் ஏற்படுகின்ற வலுவை இழிவளவாக்குவதற்குத்தான் நாங்கள் சராசரி பெருமானத்தை காண்கிறோம். சராசரி பெருமானத்தை காண்பதன் மூலம் அந்த அச்சில் ஏற்படுகின்ற தேய்வு இழிவளவாக்கப்பட்டு அதால் வருகின்ற வலு இழிவளவாக்கப்பட்டு ஒரு திருத்த பெருமானத்தை எம்மால் காணக்கூடியதாக உள்ளது. இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது 2ஐயும் கூட்டி 2ஆல் பிரிக்க வேண்டும். 2ஐயும் கூட்டி 2ஆல் பிரிக்கும் பொழுது 52ஐயும் 44ஐயும் கூட்டினால் 96. அப்போ அதை டிரெக்டாக 2ஆல் பிரிக்கலாம். 48 கலை. நிச்சயமாக 2 தடவை 37 வருது. அப்போ 2 தடவை 37 திருப்பி 2ஆல் பிரிப்பமாக இருந்தால் 37 பாகை 48 கலை என்பதுதான் இந்த கேள்விக்குரிய விடையாக இருக்கும். அப்ப இதில் நீங்க முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது இது இழிவிலக நிலையில் உள்ள வேணியர் 1 வாசிப்பு. இது நேர் வாசிப்பு நிலையில வேணியர் 1 வாசிப்பு. அது 2ஐயும் தான் பயன்படுத்த வேண்டும். மாறி குறுக்காக பயன்படுத்தக்கூடாது. அதே போல
இது இழிவு விலகல் நிலையில் உள்ள வெர்னியர் V2 வாசிப்பு. இது நேர் வாசிப்பு நிலையில் உள்ள V2 வாசிப்பு. அது ரெண்டையும் பயன்படுத்தி தான் அடுத்த விலகல் கோணத்தை காண வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் விலகல் கோணம் கணித்த பின்னர் சராசரியானது கணிக்கப்படும். இந்த சராசரி பெருமானம் உண்மையானதாக கொள்ளப்படும். ஆகவே இந்த கேள்விக்குரிய ஃபைனல் ஆன்சர் 37/48 கலை ஆகும். இதே போல இன்னும் ஒரு கேள்விதாரன். இப்ப இந்த அந்த கேள்வி நாங்கள் முந்தி மாதிரி தான் பெறப்போது கழித்து கூட்டல் என்ற வகையில் அந்த கேள்விக்குரிய விடை அமையும். அதற்காக செய்ய பாருங்க. சரி, அந்த கேள்வியை நான் இப்ப தரப்போறேன். பிரிதொரு மாணவன் இழிவு விலக கோணத்தை கணிப்பதற்காக அல்லது பெறுவதற்காக வெர்னியர் ஒன்றிற்கு ஒன்று போடுங்க. நம்பர் 1 V1, V1 dash, V1, V1 dash. அதேபோல் வெர்னியர் 2க்கு V2, V2 dash, V2, V2 dash ஆகிய பெருமானங்களை முறையே இழிவு விலகல் நிலையிலும் நேர் வாசிப்பு நிலையிலும் பெற்றுக்கொண்டான். அவற்றை கருத்திற் கொண்டு இழிவு விலகல் கோணத்தை மதிப்பிடுக. இதான் கேள்வி. இழிவு விலகல் கோணத்தை மதிப்பிடுக. நான் இப்ப அந்த பெருமானங்களை தரப்போறேன். தந்துட்டு ஒரு 2 minutes விடுறேன். அதுக்குள்ள நீங்க செய்யுங்க. பிறகு உடனடியாக நான் செய்து காட்டுறேன். இப்ப நான் அழிக்கிறேன். நியூ பேஜுக்கு போறேன். அப்ப அந்த பெருமானங்களை எழுதிக் கொள்ளுங்க. V1 வாசிப்பு 348 பாகை, அம்புக்குறி போட்டு எழுதுங்க. 348 பாகை 12வது டிவிஷன். V2 வாசிப்பு 167.5 167.5 பாகை 20வது டிவிஷன். ஆமா போடுங்க. இது V1 V2 வாசிப்பு. அடுத்தது V1 dash பாப்பம். V1 dash V2 dash இந்த ரெண்டு வாசிப்புகளையும் பார்ப்போம். V1 dash 24 பாகை 40வது டிவிஷன். 40வது டிவிஷன் வருமோ? 40வது டிவிஷன் வராது. 24.5 என்று போட்டு 10வது போடுங்க. 40வது டிவிஷன் வராது. 40 டிவிஷன் வர முடியாது. மொத்தமாக 30 டிவிஷன் தான் இருக்கு. 40 டிவிஷன் வராது. 24.5 என்று போடுங்க. 24.5 பாகை
10வது டிவிஷன். 10வது டிவிஷன். ஏனென்றால் டிவிஷன்ஸ் வந்து ஒரு நாளும் 30 தாண்ட முடியாது, 29 தாண்ட முடியாது. சரியா, 29 தாண்ட முடியும். ஏனென்றால் மொத்தமாக நீங்க பார்த்துருக்கிறீங்க திரிசியமான இந்த வேர்னியர்ல வந்து 30 பிரிவுகள் இருக்குது. 30வது பிரிவு பொருந்தி இருக்கிற வேளையில சைபர் பொருந்தி இருக்கும். நாங்கள் சைபர் தான் அந்த சந்தர்ப்பத்தில் எடுப்போம். ஆகவே மொத்தமாக பொருந்துகின்ற பிரிவுகள் சைபரில் இருந்து 29 பிரிவுகள் என்பதே பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கும். 24.5 10வது டிவிஷன். அதே போல V2 டேஷ் 204 பாகை 204 பாகை 8வது டிவிஷன். இவ்வளவு தான் தரும். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் இழி விலகல் கோணத்தை காண வேண்டும். சரி, இது நான் வேற பட்ஜெட்ல தந்துக்கிறேன். முந்தி தரைக்கில் உங்களுக்கு சுகமா இருந்தது இந்த ஆறார ரீடிங்கை பயன்படுத்தி இப்படியே காணணும். இது கொஞ்சம் வேற பேட்டர்ன்ல தந்திருக்கு. அதாவது முதலாம் சந்தர்ப்பத்தில் ரீடிங் எடுக்கல இதுவும் வருது, 2வது சந்தர்ப்பத்தில் ரீடிங் எடுக்க இதுவும் வருது. திரும்பிய கோணத்தை கணிக்கும் பொழுது ஒத்த வேணியர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே இது ரெண்டும் பயன்படுத்தப்பட வேண்டும். அதே போல இது ரெண்டும் பயன்படுத்தப்பட வேண்டும். மாறி பயன்படுத்தினால் உங்களுக்கு ஆன்சர் பிழைக்கும். முக்கியமான விடயம். அப்ப நாங்கள் இது ரெண்டையும் முதல் பயன்படுத்தும் பொழுது இதுல அண்ணளவு பெருமானத்தை ஒரு வட்டத்தில் குறிச்சு பார்ப்போம். அண்ணளவு பெருமானத்தை ஒரு வட்டத்தில் குறிச்சு பார்ப்போம். இதுல சைபர் 348 என்பது 360க்கு கிட்ட விடத்துல வரும். 348 விடத்துல வரும். ஃபுல்லா குறிக்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல 24.5 என்பது படங்கள்ல வரும். 24 மட்டும் குறிக்கிறீங்களா? சரி. திரும்பிய கோணம் என்று சொல்லும் பொழுது இந்த கோணம் தான் கணிக்கப்பட வேண்டும். இந்த கோணம் கணிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த கோணத்தை எவ்வாறு கணிக்கலாம் என்று பார்ப்போம். இந்த கோணத்தை எவ்வாறு கணிக்கலாம் என்றால் இந்த கோணத்தை கண்டு இந்த கோணத்தை கூட்டுவதன் மூலம் கணிக்கலாம். இந்த கோணத்தை காண்பதற்கு D1 என்று போடுவோம். D1 சமன் 360 பாகை மைனஸ் இந்த பெருமாள் இதை கழிக்கும். 348 பாகை 12 கலையை கழிக்கும். கழிச்சு வார விடையோட இந்த பகுதியை கூட்டவன், இந்த பகுதியை கூட்டவன், இந்த பகுதியை கூட்டவன். இந்த பகுதியை கூட்ட வேண்டுமாக இருந்தால் 24 பாகை தசமைந்து என்று சொல்லப்படுவது 30 கலை. இங்காலே ஒரு 10 கலை இருக்கு. 30 கலையும் 10 கலையையும் கூட்டினால் உங்களுக்கு 40 கலை. இதை செய்வதன் மூலம் உங்களுக்கு D1 என்ற இழி விலகல் கோணத்தை காணலாம். 360 இருந்து 348 12 கழிக்கும் பொழுது எவ்வாறு கழிக்கலாம்? இதுல ஒரு பாகையை நாங்கள் கடன் எடுக்க வேண்டும். கடன் எடுக்கும் பொழுது அது 60 கலையாக மாறும். 60ல் 12 போனால் 48 கலை. இதுல இருப்பது 359. 359 348 போகுமாக இருந்தால் அது கழிவடுமாக இருந்தால் உங்களுக்கு 11 பாகை என பெறப்படும். 359 348 போனா 11 பாகை பிளஸ் 24 பாகை 40 கலை. இரண்டையும் கூட்டணும். இரண்டையும் கூட்டேக்கல 48 40 88. அப்ப 88 கலை என்பது நாங்க 28 கலையை எழுதி போட்டு ஒரு பாகை இஞ்சால கூட்டவன். ஒரு பாகை இஞ்சால கூட்டினால் இதோட கூட்டினால் ஒரு பாகை இதோட கூட்டணும். கூட்டினா 12 பாகை
அந்த விடையோட இந்த 24 பாகையையும் கூட்டுவோமாக இருந்தால் 36 பாகை 28 கலை. 36 பாகை 28 கலை தான் உங்களுக்கு D1. இதே போன்று நாங்கள் D2 கணிப்போம். இதே போன்று D2 கணிப்போம். D2 கணிப்போம். இடத்துல செய்யப்போம். D2 சமன் அன்னளவாக இந்த படத்தை குறிச்சுக்கோ. D2ல வார ரீடிங்க அன்னளவாக படத்துல குறிச்சுக்கொள்ளும். குறிச்சிருந்தால் V2 வந்து 167.5 167.5 விடங்கள்ல வரும். 167 விடங்கள்ல வரும். தசமைந்த விடுங்க 167 மட்டும் அன்னளவா குறிக்கும் 167. அதே போல மற்றதை பார்த்தீர்கள் 204. மற்றது 204. 204 என்பது 270 விட குறைவு விடங்கள்ல வரும். 204 என்பது விடங்கள்ல வரும். ஆகவே தொலைக்காட்டி திரும்பிய கோணம் இதுல பெருசில இந்த சீட்டை கழிப்பதன் மூலம் இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே D2 காண்பது இலகுவான விடயம். 204 பாகை 204 பாகை 8 கலை மைனஸ் 204 பாகை 8 கலை மைனஸ் 167.5 என்று சொல்லப்படும் பொழுது 167 பாகை 30 கலை. 30ம் 20ம் 50 கலை. 30ம் 20ம் 50 கலை. எனவே 167 பாகை 50 கலை கழிக்கவும். 8 கலையில இருந்து 50 கலை உங்களால் கழிக்க முடியாது. எனவே இதுல ஒரு பாகை இங்க கொடுக்க வேண்டும். ஒரு பாகை கொடுக்க 68. 68ல 50 போனால் 18. 18 கலை. இதுல இருப்பதோ 203. 203. 167ல வந்து நாங்கள் 33 வரும். இங்கே ஒரு 3 இருக்குது. எனவே மொத்தமாக 36 பாகை 18 கலை. பாருங்க, 2 ஆன்சர்லையும் சிறிய வேறுபாடு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கு. சிறிய வேறுபாடு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கு. இதற்கு காரணம் முன்னர் நான் குறிப்பிடப்பட்டது போன்று தொலைக்காட்டியின் சுழற்சி அச்சுக்கு இடையே ஏற்படுகின்ற தேய்மானமாக குறிப்பிடலாம். மையப்பகுதியை வச்சு தொலைக்காட்டி சுற்றப்படுகிறது. ஒரு அச்சு பற்றி தொலைக்காட்டி சுற்றப்படுகிறது. அப்ப இந்த அச்சில் ஏற்படுகின்ற தேய்மானம் வாசிப்புகள் வேர்னியர் வாசிப்புகள்ல மாற்றத்தை கொண்டு வரும். இப்ப 2 வாசிப்புகளும் கண்டுட்டோம். எனி ஃபைனல் ரீடிங் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கேபிட்டல் D7 D1 plus D2/2 என்பதை பயன்படுத்தி காணலாம். அப்ப 2ஐயும் கூட்டி 2ஆல பிரிச்சா சரி. 28ஐயும் 18ஐயும் கூட்டினால் உங்களுக்கு 38. 28ம் 18ஐயும் கூட்டினா 38 38 மட்டும் 46. 46 2ஆல பிரிச்சு 23 கலை. திருப்பி 36 பார்த்தோம்னா 2 தடவைகள் கூட்டப்படுது. 2 தடவைகள் கூட்டப்படுது. திருப்பி 2ஆல பிரிக்கும் பொழுது 36 இதுதான் இந்த பகுதி.